ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். அதுல உள்ள சம் பத்தி இந்த வெளியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னா 80 கிலோகிராம் கலவையில பாலும் தண்ணீரும் 3:2 விகிதத்துல இருக்கு. பாலும் தண்ணீரும் வந்து 2:3 விதமா மாறினா எவ்வளவு அளவு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்ல கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் எவ்வளவு 80 கிலோ வந்து பால் தண்ணீர். பால் வந்து 3 தண்ணீர் வந்து 2 அந்த விகிதத்துல வந்து இருக்குது. இப்போ வந்து ரெண்டும் எவ்வளவு கிலோ வெயிட்ல இருக்கு அப்படின்ற ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வருது 3 + 2 5. ஃபர்ஸ்ட் பண்ணும். இப்போ 5ல பால் ஃபர்ஸ்ட் வந்து பாலுக்கு கண்டுபிடிக்கணும். 5ல எத்தனைது 3 மல்டிப்ளை 80 4 5 16 80 இந்த பிறக்கணும்னா 48. அப்போ வந்து நீர் பக்கம் இப்போ வந்து 2 5 × 80 32. இப்போ இதுல வந்து இந்த கலவையில வந்து பால் வந்து 48 கிலோ இருக்கும், தண்ணி வந்து 32 கிலோ இருக்கு. இதோட விகிதம் வந்து 3:2 இருக்கு. இந்த விகிதத்தை 2:3 மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு தண்ணி சேர்க்கணும் கேட்டிருக்காங்க. அப்ப 3 பால் வந்து 2 மாறுது. அப்பனா 2 பங்கு. அப்ப 2 பங்கு எவ்வளவு 48 லிட்டர். அப்பனா ஒரு பங்கு எவ்வளவு 24 வருதா. இப்போ தண்ணீர் வந்து எவ்வளவு இருக்கு 2 இருக்கு, அதுல 3 மாத்திரம். அப்பனா ஒரு பங்கு 24னா 3 பங்கு 3 × 24 இருக்கும்போது 72. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளவு தண்ணீரை சேர்க்கணும் அப்படி சொல்லி, எவ்வளவு தண்ணீர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து 72 லிட்டர் வந்து தண்ணி இருக்கு. அந்த ரேஷியோ வந்து 3:2 இருந்து 2:3 மாற. இப்போ வந்து 72 லிட்டர் தண்ணி. எவ்வளவு ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு 32 40 லிட்டர். இதுல வந்து இந்த ரேஷியோ வந்து 3:2 இருந்து 2:3 மாற 40 லிட்டர் வந்து தண்ணி சேர்க்கணும். இது வந்து 2வது சம். 20 லிட்டர் கலவையில பாலும் நீர் வந்து 5:2 விகிதத்துல இருக்குது. அதுல வந்து 2 லிட்டர் நீரை வந்து சேர்த்தாங்க அப்படின்னா இதுல வந்து 2 லிட்டர் நீரை வந்து சேர்த்தா அதோட புதிய விதம் என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்தாங்க 28 லிட்டர். இப்ப வந்து பாலோட ரேஷியோ 5, இப்ப நீரோட ரேஷியோ 2 கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து பால் வந்து எவ்வளவு லிட்டர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து 2 கூட்டினா 7, இல்ல பாலோடது வந்து 5 28 லிட்டர். இல்ல கொடுத்தா 1 7 4 28. இதுல வந்து எத்தனை லிட்டர் இருக்கு 20 லிட்டர் பால் வந்து இருக்குது. இப்போ நீர் இப்போ வந்து என்ன பார்க்கணும் 2 7 28 8 லிட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் வந்து 20 லிட்டரும் தண்ணீர் வந்து 8 லிட்டர் இருக்கு. இந்த இதுல 2 லிட்டர் நீரை வந்து சேர்க்கணும். 2 லிட்டர் நீரை சேர்த்துக்கலாம். இப்பனா இது வந்து எவ்வளவு ஆகுது 20 வந்து 10 லிட்டர் ஆகுது. இப்போ அதோட விகிதம் கேட்டாங்க. விகிதம்னா 2க்கும் பொதுவானது வந்து நம்ம அடி கொடுக்கணும். அடி கொடுத்து ரேஷியோ வரணும். இப்போ 20:10 பொதுவான இது வந்து நம்ம எப்படி சொல்லிக்கலாம் 0 0 அடி கொடுத்தோம்னா 2:1. இதுதான் வந்து புதிய விகிதம். இது வந்து 3வது சம். இது வந்து ஒரு வேற மாடல். ஆல்கஹால் மற்றும் நீர் கலந்த கலவையில அதோட விகிதம் வந்து 4:3. அதுல வந்து 7 லிட்டர் நீரை வந்து சேர்த்தாங்க. சேர்த்த பிறகு அதோட விகிதம் வந்து 3:4 மாறுகிறது. ஏன்னா அக்கலவையின் ஆல்கஹாலோட அளவு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்கஹால் நீர் 2 இது கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கு 4:3 ரேஷியோல இருக்குது. அதோட என்ன பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் உள்ளது ஆல்கஹால், 2வது உள்ள நீர். இந்த திருப்பி 7 லிட்டர் நீரை சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து 3:4 மாறுது இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹால் வந்து எப்படி இருக்கலாம் 4x, அடுத்து 3x, 7 சேர்க்காங்க 7 லிட்டர் 7 = 3:4 இது வந்து மாறுது. அப்ப அதுக்காக ஆல்கஹால் எவ்வளவு அளவு இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி A:B = C:D அந்த ரேஷியோல இருக்கா. A:B = C:D. இதோட இது என்ன சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இது வந்து இதையும் கடைசியில உள்ளது கடைசியில இருக்கணும். இது நினைக்கணும். AD = BC. இதுதான் இதுக்குரிய ஃபார்மேட் எப்படி வரும். இதுல வந்து எது A, இந்த B, இந்த C, இது வந்து D. ஃபர்ஸ்ட் AD 4x × 4 இது 3 × 3x + 7 16x = 9x + 3 21 16x - இந்த 9x -4x = 21.
கழிச்சா 7x ஈக்குவல் 21. எக்ஸ் வந்து 21/7. எக்ஸ் வந்து ஒரு 7 3 21 வந்துச்சு. எக்ஸ் மதிப்பு வச்சு அண்ணாயிரம் கண்டுபிடிக்க ஆள்களோட மதிப்பு. ஆள்களோட அளவு இருக்கும் 4. 4 எப்படி எடுத்திருக்கோம், 4x எடுத்திருக்கோமா. ஆள்கள் வந்து 4x 4 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு 3. இப்ப 4 12. ஆள்களோட அளவு வந்து 12. ஆன்சர் வந்து 12 லிட்டர். இது வந்து 4வது. 60 லிட்டர் கலவையில பாலும் தண்ணீரோட விகிதம் 2:1. அந்த இது வந்து 1:2 மாற எவ்வளவு தண்ணி வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு 60 லிட்டர். ஃபர்ஸ்ட் பால் வந்து 2, தண்ணீர் வந்து 1. இப்ப வந்து இதுல இருந்து எவ்வளவு அளவுல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3. இந்த பாலோட அளவு வந்து 2 இன்ட்டு 60 லிட்டர் அடி கொடுத்தோம்னா 3 3 6 40 லிட்டர். இது வந்து பால் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப வந்து பால் வந்து 40 லிட்டர் கண்டுபிடிச்சது. அதுக்கு அடுத்த என்ன விஷயம், தண்ணீர் வந்து 1/3 இன்ட்டு 60 20 லிட்டர். 20 லிட்டர் வந்து என்னது, தண்ணீர். இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட வந்து 2:1. இது வந்து எப்படி 1:2 மாத்தலாம். இப்ப 2 பங்குனா இது என்னது 40. ஒரு பங்கு வந்து 20. இப்போ வந்து 2 பங்கு வந்து ஒரு தான் ஆகுது. அப்போ வந்து 2 யூனிட், இது 1 யூனிட், இது சமம். அப்பனா ஒரு பங்கு வந்து 40. அப்பனா 2 பங்கு எவ்வளவு, 2 பங்குனா 2 இன்ட்டு 40 80 லிட்டர். 2 பங்குனா 80 லிட்டர் வந்துருக்கு. ஏற்கனவே ஒரு எவ்வளவு தண்ணி சேர்த்திருக்காங்க, 20 லிட்டர். ஏற்கனவே 20 லிட்டர் சேர்த்துட்டாங்க. நமக்கு 80 லிட்டரா வேணும். என்ன செய்யணும், 80 லிட்டர் மைனஸ் 20 லிட்டர் அப்படின்னா 60 லிட்டர் தண்ணீர் வந்து இதுல வந்து சேர்க்கணும். இப்போ இந்த கலவை வந்து 2:1 இருந்து 1:2 மாறணும்னா நம்ம வந்து 60 லிட்டர் தண்ணி வந்து இதுல சேர்க்கணும். 60 லிட்டர் தான் ஆன்சர்.